ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீடியோவில் இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, அடுத்து இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, கோச்சிங் எந்த அளவுக்கு இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஏஐசிடி அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் NACல A+ கிரேட் வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் இந்த காலேஜ்ல கோர்ஸை பாத்தீங்கன்னா NBA அக்ரிடேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற பிரைவேட் காலேஜ்ல சவுத் ஜோன்ல பாத்தீங்கன்னா 137th ரேங்க்ல இருக்கு இந்த காலேஜ். அடுத்தது இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2729 தான். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரியான பல கோர்சஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிமைனிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ல வரும், செக் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த காலேஜில் கோச்சிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் கோச்சிங் சூப்பராகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வெல் ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்டாஃபாக தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்க்கு கோச்சிங்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா இந்த காலேஜில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேக்கத்தான்ல நிறையவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்ச்சர்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இதுலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் தான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சப்போர்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லேப் ஃபெசிலிட்டியும் அந்தளவு சூப்பராக இருக்குது. ஏன்னா இங்கே லேப் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டன் ரைட்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சரலாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டடீஸாக இருக்கட்டும், இந்த வேறு எல்லா விஷயத்துமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் கிரீன் கேம்பஸ் காலேஜ்னே சொல்லலாம். இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல இந்த காலேஜை சுற்றி இருக்கிற சீனரிஸா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, காலேஜ் சர்டிஃபிகேஷன் சொல்லியாச்சு, கோர்சஸ் சொல்லியாச்சு, கோச்சிங் சொல்லிட்டேன். பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருந்தால் தான் என்னால் காலேஜில் ஜாயின் பண்ணி நல்லா படிக்க முடியும், நல்ல ஒரு வேலைக்கு போக முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் சூப்பராகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த காலேஜில் கோர் கம்பெனியா இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியா இருக்கட்டும், ரெண்டுமே வராங்க. ஸோ உங்களுக்கு கோர் கம்பெனியில் போடனாலும் சரி, இல்லை நான் ஐடி சைட் போடணும்னாலும் சரி, உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸுமே இந்த காலேஜஸ்ல பண்ணி தராங்க. இந்த காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வர ஒரு சில கம்பெனிஸோட பேரை நான் சொல்றேன். போயிங், ராபர்ட் பாஸ், கவாசாக்கி ரோபோட்டிக்ஸ், ஹெக்ஸாவேர், டெக் மகேந்திரா, இந்த மாதிரியான பல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டு இருக்கு. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜில் எவ்வளவுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 lakhs per annum வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 lakhs per annum வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் சூப்பராகவே இருக்கு. உங்களுக்கு இந்த காலேஜ் பற்றின டவுட் இருந்தாலுமே சரி, இல்லை நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன், எனக்கு எந்த காலேஜ் சூட்டபிளாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்த கோர்ஸ் எடுத்தால் என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற எந்த டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீயாக எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது 12th படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.